ஸோ ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து கிளாஸ் 10 திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் கொஷின் பேப்பரு. இது ஏற்கனவே லாஸ்ட் வீடியோவில் இது எல்லாமே பார்த்து இன்னொரு 3 கொஷின்ஸ் மட்டும் இருக்குது. ஸோ லாஸ்ட் கிளாஸில் இது வரைக்கும் நம்ம பார்த்தோம் பேரலோகிராம் ப்ரூவ் பண்ணணும். ஸோ இப்படி ஒரு குவாட்ரிலேட்டரல் போட்டுக்க, மிட் பாயிண்ட் எல்லாம் PQRS அப்படின்னு சொல்லி மார்க் பண்ணிக்க. தென் மிட் பாயிண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணு. மிட் பாயிண்ட் ஃபார்முலா என்ன? x1 + x2/2, y1 + y2/2. இந்த ABCD இதெல்லாம் எழுதிக்க. ஸோ மிட் பாயிண்ட் ஆஃப் AB. தென் அந்த படம் ஏற்கனவே அங்கே முன்னாடி இருக்குது. ஸோ ABCD மிட் பாயிண்ட் வந்து PQRS. So this is PQRS. ஸோ ஏபியினுடைய மிட் பாயிண்ட் இந்த சைடில் வந்து அடுத்தது பிசி, தென் நெக்ஸ்ட்டு சிடி, அடுத்தது டிஏ. நீ அந்த சைடில் அந்த பாயிண்டெல்லாம் எடுத்து கூட எழுதிக்கலாம் அப்படி. அடுத்தது மிட் பாயிண்ட்டு கண்டுபிடிச்ச ஒருபாடு பேரலோகிராம் ப்ரூவ் பண்ணணும்னா ஸ்லோப் வேணும் நமக்கு. ஸ்லோப் ஃபார்முலா y2 - y1/x2 - x1. ஸோ இந்த மாதிரி ஃபார்முலாவை நம்பரை வந்து சைடில் எழுதிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ இங்கேயும் அப்படி தான், அந்த ஏபிசிடி இப்படி டைரெக்டாக பார்த்து எழுதாத, தப்பாயிரும் சில சமயம். நான் எழுதாமல் விட்டுட்டேன். நீ சைடில் இந்த மாதிரி ஏபி, அடுத்தது பிசி, தென் சிடி, தென் அந்த டிஏ அப்படின்னு எடுத்து எழுதி பண்ணிட்டீங்கன்னா உனக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஸ்லோப் ஆஃப் PQ. ஸோ PQ y2 - y1/x2 - x1. ஸோ சிம்பிளை பண்ணிவிட்டு இது அடுத்து ஸ்லோப் ஆஃப் இந்த ஃபிகரை பார்த்துக்கோ. ஃபஸ்ட்டு PQ, அப்புறம் QR, RS, அடுத்தது SP. இது எல்லாத்துலேயும் கண்டிப்பாக இந்த பாயிண்ட் எழுதினீங்கன்னா தான் தப்பு வராது. டைரெக்டாக பார்த்து எழுதினா தப்பாயிடும். அதே மாதிரி இந்த மைனஸ் எல்லாம் வந்து கேர்ஃபுல்லாக பார்த்துக்க. இங்கே ஸ்லோப் ஆஃப் RS. இந்த மைனஸ் என்ன ஆயிரும்? ப்ளஸ் ஆயிரும். ஸோ ஸ்கிப் பண்ணக்கூடாது, இப்படி போட்டு தான் நீ எழுதணும். ஸோ இங்கே 7/10. ஸோ ஆப்போசிட்டாக வரக்கூடிய ஸ்லோப் வந்து ஈக்குவலாக இருக்குது. ஸோ ஸ்லோப் ஆஃப் PQவும் ஸ்லோப் ஆஃப் RSும் ஈக்குவலாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்லோப் ஆஃப் QRும் ஸ்லோப் ஆஃப் SPயும் நமக்கு ஈக்குவலாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஆப்போசிட் ஸ்லோப் வந்து ஈக்குவலாக இருக்கிறனால PQRSங்கிறது ஒரு பேரலோகிராம். 40. Find the equation of the perpendicular bisector of the line joining A and B. இங்கே ஏபின்னு 2 பாயிண்ட் இருக்குது. அதை ரெண்டையும் ஜாயின் பண்ணி இதனுடைய மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சிக்க. அந்த மிட் பாயிண்ட் வழியாக போகிற பர்பண்டிகுலரோட ஈக்குவேஷன் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த பைசெக்டர் அப்படின்னு வந்ததுனாவே நம்ம தெரிஞ்சுக்கணும் என்ன கண்டுபிடிக்கணும், மிட் பாயிண்ட் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இதுக்கு நீ வந்து மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ பர்பண்டிகுலருக்கு மிட் பாயிண்ட் ஃபார்முலா x1 + x2/2, y1 + y2/2. ஸோ x1 y1 கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம கண்டுபிடிச்சது m1. m2 ஃபார்முலா என்ன? -1/m1. ஸோ இது வந்து m2. ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் சிடினா அந்த ரெண்டாவது ஸ்லோப் வருதில்ல, இந்த ஸ்லோப்பும் அந்த பாயிண்ட்டு மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சோம்ல அந்த பாயிண்ட்டும். ஸோ இங்கே எழுதியிருக்கிறேன் பாரு. இந்த மாதிரி சைடில் எழுதிட்டிங்கன்னா தான் ஈஸியாக இருக்கும். டைரெக்டாக போட்டிங்கன்னா கண்டிப்பாக தப்பாயிரும். ஸோ y - x2 - x, இந்த 3யை இங்கே கொண்டு வந்துடும். இதுவும் அப்படி தான், இந்த மாதிரியெல்லாம் போட்டு தான் எழுதணும். டைரெக்டாக நீ வந்து +1ன்னு எழுதிடாது. இந்த ஸ்டெப் எழுதி அடுத்த ஸ்டெப்பில் +1 அப்படின்னு சொல்லி கொண்டு வந்துடும். ஸோ யூ ஆர் கெட்டிங் த ஈக்குவேஷன். நெக்ஸ்ட்டு ப்ரூவ் தட் திஸ். இதை வந்து ஃபஸ்ட்டு இதை தனியாக கண்டுபிடிச்சிக்க, அடுத்தது இதை கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் அந்த ரெண்டையும் ஆட் பண்ணு. ஸோ இது a³ + b³ ஃபார்முலா. இது a³ - b³ ஃபார்முலா. இங்கே ப்ளஸ் வந்தால் இங்கே ப்ளஸ்ஸு உள்ள மைனஸ், இங்கே மைனஸ் வந்தால் இங்கே மைனஸு உள்ள ப்ளஸ்ஸு. ஸோ இந்த ஃபஸ்ட்டு வரதை எடுத்து இங்கே எழுதிக்க. ஸோ அந்த ஃபார்முலாவை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணு. இங்கே ப்ளஸ்ஸு இங்கே மைனஸுங்கிறத வெரிஃபை பண்ணிக்க. இதுவும் கீழே இருக்கிறது இதுவும் கேன்சல் ஆயிரும். ஸோ sin² A + cos² A அடுத்த ஸ்டெப்பில் 1ன்னு ஆயிரும். ஸோ 1 - sin A cos A. அடுத்தது இது இது எழுதிக்க. ஸோ அதே ஃபார்முலா இங்கே மைனஸு இங்கே ப்ளஸ்ஸு.
இந்த கீழே இருக்கிறது இதுவும் கேன்சல் ஆகணும், அதுக்கு தகுந்த மாதிரி இதை செக் பண்ணி பார்த்துக்க. ஸோ 1 + sin A cos A. ஸோ ஃப்ரம் 1 and 2 அந்த ரெண்டே ஆட் பண்ணிக்க, LHS ரெண்டே ஆட் பண்ணால் இதுவும் என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். ஸோ ஈக்குவல் டு 2. நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரெயிட் அண்ட் ப்ரூவ் பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரம். இது நீங்கள் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 3 மார்க் இதில் ஈஸியாக வாங்கிடலாம். போன வீடியோவில் பார்த்துருக்குறோம் ரிவிஷன் கொஸ்டினில். ஸோ அந்த ப்ரூஃப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா யூ ப்ளீஸ் ஷேர் இட் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் த சேனல் Gomathi Maths and English. You can get more videos for quarterly revision in the next class.